விளையாடிட்டே இருந்து டயரில் தூங்கிடுச்சு போல். வெளியே போகக்கூடாதுமான்னு சொன்னேன். கேட்டுக்கு அந்த பக்கம் போகாத, இங்கேயே விளையாடு அப்படின்னு. விளையாடிட்டே தூங்கிடுச்சு போல். பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. உள்ள வெயிலில் வந்து படுக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டே அசதியில் அவங்க விளையாடின இடத்துலையே படுத்து தூங்கிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் படுத்து தூங்குறது பார்க்குறதுக்கு அவ்வளோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வெயிலில் படுத்து தூங்குதுன்னு. உள்ளே வந்து படுடா, அதுக்கு இங்கே தான் சுகமாக இருக்கும் என்னமோ. வெயில் ஆனால் பயங்கரமாக இருக்குது, வெக்கையாக இருக்குது. அதில் வந்து படுத்து தூங்குது. நல்லா தண்ணி பிடிச்சிட்டு கழுவி விட்டோன்னா அந்த இடம் குளுக்குளுன்னு இருக்கு போல். ஆனால் இப்போ வெயில் வந்துருச்சுல்ல, உள்ளே வரலாம்ல. ரொம்ப அசந்து தூங்குது பாருங்க. ஆராரோ பாடல் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒரு பூனைக்குட்டி இந்த மாதிரி வெயிலில் வந்து தனியாக படுத்திருக்கிறதுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா உள்ளே வந்து படுக்க வேண்டியதானடா அப்படின்னு. மனுஷங்களையே ரோட்டில் விட்டுறாங்க, வயசானவங்களையும் விட்டுறாங்க, தாய் தகப்பனாரை கவனிக்காமல் விட்டுறாங்க, குழந்தைகளையும் விட்டுறாங்க, பெத்த குழந்தையும் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. எப்படி தான் மனசு வருது தெரியல. அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்குன்னு. உள்ள வாடா என் தங்கமே, மயிலக்குட்டி, மயிலக்குட்டிமா, மயிலம்மா, ஸ்வீட்டி பியூட்டி கியூட்டி. அசந்து தூங்குது பாருங்க. ரொம்ப தான் டயர்டு செல்லக்குட்டிக்கு, சேட்டக்கார குட்டி. உண்ட மயக்கமா? சாப்பிட்ட மயக்கம்? நல்லா ஆரோக்கியமாக துர நல்லா விளையாடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி எழுந்திக்கணும். நடி செல்லக்குட்டியும். கேட்ட கிட்டன்ஸை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க அது படுத்து இங்கே வந்து படுத்துருக்குது. எனக்கு என்னமோ தனியாக வந்து படுத்திருக்கும் போது ஏதாவது 2 பூனைகளோடு இருந்தால் கூட உனக்கு தெரியாது. பச்சை குழந்த வெயிலில் படுத்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம குழந்தையா இருந்தால் இப்படி விடுவோமா? என் குழந்தை தானே அது, நான் இப்படி விட முடியும்? அதுக்கு பிடிச்சிருக்க, அதனால தான். சரி, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவேன் உள்ள. சரி, ஒருவேளை அதுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா. நல்லா கழுவி விட்டு சுத்தமாக தான் இருக்குது, குளுக்குளுன்னு தான் இருக்குது. இன்னும் ஈரம் கூட இங்கெல்லாம் காயலை. காற்று அடிக்குது, காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வருது. நல்லா காற்று அடிக்கிறனால படுத்து தூங்குது போல். உள்ளே வச்சு பூட்டிடுறோம்ல, அதனால் உள்ளே வராமல் இங்கேயே படுத்து தூங்கிடுச்சு. சேட்டை குட்டி மங்களே குட்டி. தங்கக்குட்டி, தங்கத்துக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தங்கக்குட்டிக்கு வைரக்குட்டி, அழகு அழகு அழகு, அறிவாளி பிள்ளை இந்த பிள்ளை, அழகு பிள்ளை. பக்கத்தில் போய் தொட்டால் எந்திரிச்சிரும், தூங்கி எந்திக்கட்டும். சாப்பிட்ட மயக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.